ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எமது நாட்டின் இளைஞர்கள் மாற்றத்தினை எதிர்பார்க்கின்றனர். இந்த எதிர்பார்ப்பினை நிறைவேற்றுவதற்கு பழைய அரசியல் கலாசாரமே தடையாக உள்ளது. இந்த நாட்டின் இளந்தலைமுறையினர் உண்மையான மாற்றத்தினையும் முறைமையில் மாற்றத்தினையும் எதிர்பார்க்கின்றனர். இப்போது என்ன முறைமை உள்ளது? காண்கின்ற இடங்களில் சமூக பொருளாதார அநீதிகள் தலையோங்கியுள்ளமையே ஒரு முறைமையாக இன்று உள்ளது. சிலரின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக பெரும்பான்மையானவர்களை கீழுக்கு தள்ளுகின்றனர். இந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ந்தமைக்கு இந்த இளைஞர்கள் அல்லது நீங்கள் காரணமல்ல. இந்த நாட்டை தமது தனிப்பட்ட சொத்தாக பாவித்து தமக்கு உரிமையாக்கிய அரசியல்வாதிகள் தான் அதற்கு காரணமானவர்கள். ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும் கொள்கையுடனான பயணத்தில் நாம் செல்ல வேண்டும். நான் இவ்வாறு ஒன்றை கூறுகின்றேன். யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சர்வதேச துறைமுகம் ஒன்று ஹம்பாந்தோட்டையில் உள்ளது. யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சர்வதேச விமான நிலையம் ஒன்று உள்ளது. யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒன்று உள்ளது. யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சர்வதேச மாநாட்டு மண்டபம் ஒன்று உள்ளது. இதனை ஆரம்பிக்கும் போது பிழையான கொள்கைகளுடன் ஆரம்பிக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சுயநல அரசியலில் இருந்து விலக வேண்டும். இந்த சர்வதேச துறைமுகம், சர்வதேச விமான நிலையம், இந்த சர்வதேச மாநாட்டு மண்டபம், சர்வதேச விளையாட்டு மைதானம் ஆகியவை நாட்டுக்கு சுமை என பலரும் விமர்சிக்கின்றனர். சுமை என விமர்சனம் செய்வது இலகுவானது. சுமை என்று நினைத்த விடயங்கள் ஹம்பாந்தோட்டை மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் பிரயோசனமாகும் வகையில் உருவாகுவது மிகவும் கடினமானதாகும். பயனற்ற ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை பயனுள்ள துறைமுகமாக மாற்றுவோம் என உங்களுக்கு நான் வாக்குறுதி தருகின்றேன். பயனற்ற ஹம்பாந்தோட்டை விமான நிலையத்தை பயனுள்ள விமான நிலையமாக மாற்றுவோம். பயனற்ற மாநாட்டு மண்டபத்தை பயனுள்ள மண்டபமாக மாற்றுவோம். யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் சர்வதேச மைதானம் தொடர்பில் உருவாக்கியுள்ள திட்டம் நிறைவடைந்து விட்டது. பல்வேறு சர்வதேச முதலீடுகளை கொண்டு வந்து வெள்ளை யானையாக உள்ள திட்டங்களை பயனுள்ள திட்டங்களாக மாற்றுவதற்கான பொறுப்பினை நானும் எனது குழுவும் ஏற்கின்றோம் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன்.